அலத்தான சேனல் வியூவர்ஸ் வணக்கம். இப்பொழுது சோமாஸ் செய்கிற ரெசிபியை பற்றி இப்போ எங்கள் வீட்டுக்காரமாக சொல்லுவாங்க. சொல்லுங்கள். சோமாஸுக்கு மைதா மாவு வேணுங்கிறத எடுத்துக்கணும். அதை எடுக்கிற மாவில் 1/4 பங்கு ரவை எடுத்துக்கிட்டு எண்ணெய் ஒரு கப்புக்குன்னா ஒரு 1.5 நல்லா டேபிள் ஸ்பூனில் நல்லா ஒன்று தாராளமாக ஊற்றலாம். அது ஒரு கப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் கணக்கு வச்சுக்கிட்டு நமக்கு வேணுங்கிற மாவை கலந்துக்க வேண்டியதுதான். கொஞ்சம் உப்பு போட்டு முதல்ல எண்ணெயை மட்டும் சேர்த்து பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேலு தண்ணி ஊற்றி உப்பு கொஞ்சமாக போட்டு நல்லா கெட்டிமாக பிசையணும். பூரி மாவை விட முடிஞ்சதுன்னா கெட்டிமாக பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் நல்லா கிறிஸ்பாக ரொம்ப நாளைக்கு அப்படியே நமுத்துக்காமல் கிறிஸ்பாக இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்குன்னு தேய்க்க முடியாத அளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு எல்லாம் பிசைஞ்சு ஒரு நல்ல இந்த ஜீரக மிளகு இடிப்பை அந்த ஆட்டுக்கல் மேலே உள்ளது இருக்குல்ல, அதை எடுத்து இந்த அடுப்பு மேடை மேலே வச்சு நல்லா இடிக்கணும். கொஞ்ச நேரம் இடிச்சிட்டு அதை திரும்பவும் நல்லா உருட்டி எண்ணெய் மேலே தடவி அப்படியே மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து எடுத்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அப்போ இடிக்கிறப்பவே இப்போ தொட்டு அப்போ பார்த்ததுக்கும் முதல்ல பிசைகிறதுக்கும் அந்த இடித்ததுக்கப்புறம் தொட்டு பார்க்குறதுக்கும் நல்லா வித்தியாசம் தெரியும். அதுக்கப்புறமேலு பார்த்தோம்னா திரும்பவும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். நல்லா பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு உருட்டிக்கிட்டு நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கணும். பூரி அளவுக்கு தேய்ச்சிக்கிட்டு இந்த உள்ள பூரணம் வைக்கணும். இந்த பூரணத்துக்கு நம்ம அப்போல்லாம் வெறும் தேங்காய், கசகசா, பொட்டுக்கடலை, ஏலக்காய் மட்டும் போடுவோம். இப்போல்லாம் அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் பருப்பு வகைரெல்லாம் செய்யணும், நல்லா இருக்கணும், டேஸ்ட்டாகவும் இருக்கணுங்கிறதுக்காக அதோட பாதாம், முந்திரி, நிலக்கடலை, எள்ளு இதெல்லாமும் வறுத்து அந்த தேங்காயும் வறுத்துக்கணும். தேங்காய் பூவு நல்லா கொப்பரை தேங்காய் பூ, கொப்பரை தேங்காய்னா கொப்பரை கிடையாது, நல்லா முத்துன தேங்காயை நல்லா நைஸாக துருவி வறுத்து வச்சுக்கணும். அப்புறம் எல்லாம் சேர்த்து பொடி பண்ணிவிட்டு அதுக்கு இப்போ 1 கப்பு பொட்டுக்கடலை போட்டோம்னா 2 கப்பு சர்க்கரை போட்டாகணும். அது மாதிரி அந்த பவுடரை எத்தனை பங்கு இருக்கோ அது மாதிரி 2 பங்கு போட்டுக்கலாம். கொஞ்சம் இனிப்பு கம்மியாக வேணுங்கிறவங்க 1.5 கப்பு போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு அதுலேயும் ஒரு சிட்டிகை உப்பு போட்டு ஏலக்காய் போட்டுடணும். ஏலக்காய் போட்டு நல்லா இது மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கணும். பொடி பண்ணி வச்சுக்கிட்டு அந்த பூரி மாதிரி செஞ்சதில் உள்ள இது நல்லா நிறையா வைக்கலாம். 1 ஸ்பூன் நல்லா பெருசாக ஊற்றினா அப்போ தான் நல்லாயிருக்கும். இது வச்சுட்டு ஓரத்தில் இந்த மைதா மாவில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா திக்காக கரைச்சி வச்சுக்கணும். கொஞ்சம் ரொம்ப தண்ணியாட்டம் இல்லை, ஓரளவுக்கு அந்த ஓரத்தில் மட்டும் 1/2 சர்க்கிளுக்கு தடவுனீங்கன்னா கூட போதும். மீதி அப்படியே மூடி இது உள்ளே வச்சு இப்படி ஒரு அமுக்குனிங்கன்னா இந்த ஓரத்தில் வர்றதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா இந்த டிசைனோட அழகாக வரும். இதில் பாருங்கள் அழகாக வந்துருக்கு, லைட்டாக இருக்கும். இது மாதிரி வரும். அதை எடுத்துட்டு எண்ணெயை காய வச்சு சிம்மில் வச்சு போடுறப்ப மட்டும் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா டக்குன்னு உப்பி வந்துடும். அதுக்கப்புறம் டக்குன்னு உடனே சிம்மில் வச்சு பொறுமையாக வேக வச்சு திருப்பி போட்டு எடுத்து வைக்க வேண்டியதுதான். டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நலம்தானா சேனலுக்கு லைக் பட்டன் அழுத்துங்க. வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.